இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி கேக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியான சாஃப்டான ஒரு கேக் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். 1 கப் ரவையை வச்சு ரொம்ப ஈஸியான நல்ல சாஃப்டான கேக்கு எப்படி ரெடி பண்ணலாம்னு தான் பார்க்க போகிறோம். இந்த கேக் செய்கிறதுக்கு முட்டை, ஓவன், தயிர், மைதா இதெல்லாம் எதையுமே பயன்படுத்தாமல் வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த கேக் செய்கிறதுக்கு 35 நிமிஷத்துலேருந்து 45 நிமிஷம் தான் ஆகும். நாம் மைதாவில் செய்கிற கேக்கை விட இந்த ரவா கேக் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த சாஃப்டான ரவா கேக் செய்கிறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரை எடுத்துக்கலாம். அதில் நான் 1 டம்ளர் ரவை சேர்த்துருக்கேன். உப்புமா கலர் ரவை தான் இது. 1 டம்ளர் நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த கப்பில் அளக்குறீங்களோ அதே கப்பில் எல்லா பொருளையும் அளந்துக்குங்க. 1/4 கப்பு சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்திருக்கேன். அதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன் வாசனைக்காக. இதெல்லாம் சேர்த்து ஒரு டைம் மிக்சியில் போட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். அடுத்தது 3/4 டம்ளர் பால் சேர்த்துருக்கேன். காய்ச்சாத பால் 3/4 டம்ளர் சேர்த்து மறுபடியும் நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இதை பாருங்கள், இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு. இந்த மாதிரி இந்த பதத்தில் இருக்கணும். நல்லா அரைப்பட்டுருச்சு. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை ஒரு வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ பேக்கிங் பவுடர் 1/2 டீஸ்பூனு, பேக்கிங் சோடா 1/4 டீஸ்பூன் சேர்த்து நல்லா ஒரு விஸ்கு வச்சு அடிச்சுக்கலாம். இது வந்து நீங்கள் தண்ணியாட்டம் இருந்ததுன்னா, உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாட்டம் இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் வந்து கோதுமை மாவு 1 டேபிள் ஸ்பூன் கலந்து நல்லா ஃபீட் பண்ணிக்கோங்க. இல்லை கெட்டியாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா 2 டேபிள் ஸ்பூன் பால் சேர்த்து கலந்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்குங்க. இந்த பதத்துக்கு இருக்கணும் மாவு. இப்போ நம்ம கேக்கு பேக் பண்ணுற ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் தடவி அதில் 1 டீஸ்பூன் கோதுமை மாவு போட்டு இந்த மாதிரி எல்லா பக்கமும் மாவு படுற மாதிரி வச்சுக்கணும். இப்போ நம்ம கலந்து வச்சுருக்கிற கேக் மாவை அந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். பாத்திரம் வந்து அடியில் ஃப்ளாட்டாக இருக்கிற பாத்திரமாக எடுத்துக்கங்க. இல்லைனா டிஃபன் பாக்ஸ் கூட நம்ம வீட்டில் இருக்கிற டிஃபன் பாக்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஊற்றிக்கலாம். இப்போ இதை லைட்டாக தட்டி விட்டுக்கலாம். அப்போ தான் நல்லா ஃப்ளாட்டாக நல்லா வரும். இப்போ ஒரு பழைய கடாயோ இல்லை பழைய குக்கரோ நம்ம எடுத்துக்கிட்டு அதை ஃப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு ஃப்ரீ ஹீட் பண்ணிக்கிட்டு அதில் ஒரு ஸ்டாண்டு வச்சு அது மேலே நம்ம இந்த கேக்கு மாவை வைக்கலாம். அது வந்து சைட்லலாம் நம்ம எதுலேயுமே பாத்திரம் மோதாமல் சென்டராக நல்லா வச்சுக்கணும். மூடி போட்டு 35 நிமிஷத்துலேருந்து 45 நிமிஷம் வரைக்கும் வேக விட்டுடலாம். ஏன்னா வந்து 35 நிமிஷத்துலேயே வந்துடுச்சு. பாருங்கள், கையில் ஒட்டாமல் நல்லா வந்திருக்கு. இப்போ நம்ம இதை ஆறட்டுன்னு எடுத்துக்கலாம். இப்போ ஆறிடுச்சு. சைடெலாம் நம்ம கத்தி வச்சு எடுத்துவிட்டு இப்போ நம்ம எடுத்துக்கலாம் கேக்கை. இப்படி கமுத்தி போட்டு தட்டினீங்கன்னா அதே வந்துடும். பாருங்கள், சூப்பராக வந்துடுச்சு. மேலே வந்து அலங்காரத்துக்காக டூட்டி ஃப்ரூட்டியும் பாதாமும் கட் பண்ணி முன்னாடியே சேர்த்துட்டேன். இப்போ பாருங்கள், நல்லா சாஃப்டான கேக்கு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக நல்லா வந்திருக்கு. சூப்பரான சாஃப்டான ரவா கேக் ரெடி ஆயிடுச்சு. பேக்கரியில் வாங்குகிற கேக் மாதிரி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வீட்டில் செஞ்சீங்கன்னே யாரும் நம்ப மாட்டாங்க, அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். நம்ம கோதுமை மாவில் செய்கிறத விட ரவையில் செய்கிற இந்த கேக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இந்த கேக்கு வீட்டில் செஞ்சோம்னா 4 நாளைக்கு கெடாமல் இருக்கும். இந்த அளவுகளோடு நீங்களும் செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.